வணக்கம். நான் தான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரவந்தி. மறுபடியும் என்னோட சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏக தசாம்சம், ருத்ராம்சம் அப்படின்ற ஒரு அம்சத்தை பற்றி தான். இது எதுக்கு நான் பேசணும் அப்படின்னா, ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து என்னுடைய ரொம்ப பழைய கிளைண்ட் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாரு. நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன் மேடம், ஆனால் வந்து நான் நினைக்கிற அளவுக்கு வந்து என்னால் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியல. நான் பிஸ்னஸ்ல தான் இருக்கேன், நான் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன், பட் இருந்தாலுமே என்னால் அந்த அளவுக்கு வந்து ஃபில்த்தி ரிச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏன் ஆக முடியல, என்னால் ஏன் வந்து என்னோட கொலீக்ஸு என்னோட சக பிஸ்னஸ் ஓனர்ஸ் மாதிரி ஏன் என்னால் வந்து க்ரோ ஆக முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ இதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, ஒரு சைக்கிக் பிரின்சிபல் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஏக தசாம்சம். ஒருத்தருடைய ராசி சார்ட்ல எப்படி உலகத்துடைய அந்த ஃபுல் லைஃப்பும் உங்களால் பார்க்க முடியுதோ, அதே மாதிரி ஒருத்தருடைய ஏக தசாம்சம் அப்படின்ற அந்த டிவிஷனல் சார்ட்ல அவங்களுடைய பணம் சம்பாதிக்கும் திறனை வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஏக தசாம்சா சார்ட்டை பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு ஏக தசாம்சா ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு யாருக்கு 2-11 குடைவன் திரிகோணத்தில் 159 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கோ அவங்களுக்கு ஈஸியாக பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைக்க முடியும். இதே ஆப்போசிட்டாக எடுங்க, 2 குடைவன் 11 குடைவன் யாருக்கு 6-8-12 வீக்கான ஸ்தானத்தில் இருக்கும், அவங்களால ஜென்ரலாக பணத்தை வந்து ஈஸியாக சம்பாதிக்கவும் முடியாது, சேர்த்து வைக்கவும் முடியாது. அதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா சிம்பிள். இந்த ஏக தசாம்சத்தில் 2 குடைவன் 11 குடைவனுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மணி ஏர்னிங் கெப்பாசிட்டின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஓவர் நைட் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக நீங்கள் நிறைய ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இதில் செகண்ட் டெக்னிக் வந்து சைக்கிக் டெக்னிக். சரிங்களா? சைக்கிக் டெக்னிக் தான் என்ன? நான் ஒரு சைடு பரிகாரம் பண்ணுறேன், ஒரு சைடு வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் இல்லையா? ஒரு குழந்தை வந்து பரிகாரம் மட்டும் பண்ணால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது இல்லையா? பரிகாரமும் பண்ணணும், படிக்கவும் செய்யணும், பரிகாரமும் பண்ணணும், ஒழுங்காகவும் சாப்பிடணும். இந்த மாதிரி காம்பினேஷனோட பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த ஏக தசாம்சா சார்ட்டை வச்சும் நீங்கள் ரெமெடிஸ் பண்ணிட்டு, செகண்டாக கிவிங் அண்ட் ரிசீவிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். எனக்கு ஃபாரினில் ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப வருஷம் கிளைண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஹீ இஸ் அ ஃபாரினர். அவர் தமிழியன் கூட கிடையாது, இந்தியன் கூட கிடையாது, அவர் ஃபாரினர். அவருக்கு வந்து அவ்வளோ நம்ம அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை. அவருக்கு 3-4 பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. ஃபேமிலி பிஸ்னஸ் பல தலைமுறையாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சொத்து எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே கோர்ட் கேஸில் அவருக்கு மாட்டின்னு இருக்கு. ஸோ அவரும் ருத்ராம்சம் பார்த்து ஏக தசாம்சம் எல்லாமே வந்து பரிகாரம் பண்ணிகிட்டே வந்தார். ஒரு கோர்ட் கேஸாக ஜெயிச்சிட்டாரு. ஆனால் நம்ம ஊர் மாதிரி அங்கே கோர்ட் ஜெயிச்ச உடனே ரிசல்ட் வரல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆப்போசிட் பார்ட்டியோடைய சொத்தெல்லாம் வந்து லாக் பண்ணி அதை லிக்விடேட் பண்ணி தான் இவருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு வேர்டிக்ட் வந்துருச்சு. பட் தட் இஸ் டேக்கிங் டைம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் பண்ணுறேன், ஆனால் ஏன் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்புறம் என்னோட 2-3 எம்ப்ளாயீஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் எம்ப்ளாயீஸ் உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, ஃபைனான்ஷியல் ஹெல்ப். நீ அந்த கிவிங்கை கரெக்டாக நீ பண்ணியிருந்தனா உனக்கு ரிசீவிங் ஒழுங்காக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது சொன்ன மாதிரியே வந்து அவங்க ஏதோ லோன் கேட்டிருக்காங்களோ இல்லை ஏதோ போனஸ் சம்திங் கேட்டிருக்காங்க, அது ஏதோ அவருக்கு கொடுக்கல. அவருடைய கேரக்டர் எப்படின்னா, இதுதான் உன் காசுனா எதா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. பட் ரியாலிட்டி டசன்ட் ஒர்க் தட் வே. யார் ஒருத்தருக்கு கேட்ட உடனே கொடுக்குற கெப்பாசிட்டி, கேட்குற உடனே வந்து அதிகமாக கொடுக்குறாங்க, தானம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட இருக்கிறவங்கள எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, பேமெண்ட்டை ஹோல்டு பண்ணாமல் போடுறாங்க அப்படின்றவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபைனான்ஷியல் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இது நீங்கள் பரிகாரம் பண்ணி சைடில் உங்களுக்கு ஏதாவது தானமோ இல்லை சேரிட்டி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ரெண்டுமே சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் க்ரோத் வந்து நிஜமாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். என்னோட வாழ்க்கையிலே வந்து நான் மறுபடியும் பரிகாரம்லாம் பண்ணி நான் என்னுடைய ஃபைனான்ஷியல் க்ரோத் அஃப்கோர்ஸ் நம்மளே யூஸ் பண்ணாதானே தெரியும். பண்ணும்போது எனக்கு நிறைய வாட்டி இவங்க யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, அவங்க யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதனால் யார் ஒருத்தர் ஹாரோஸ்கோப்பில் ருத்ராம்சம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு க்ளீன் ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ் இருக்கும்,
ருத்ராம்சம் வீக்காக ஆயிடுச்சுனாலே அவங்க பைசாவை ஹோல்டு பண்ணுவாங்க, பேமெண்ட் வெண்டருக்கு ஒழுங்காக போட மாட்டாங்க, யாராவது அர்ஜென்ட்டாக ஆபத்துக்கு பைசா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, டொனேஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் நிறைய ஃபைனான்ஷியல் க்ரோத்தை வந்து வேணும், எனக்கு எக்கச்சக்கமாக ஃபில்த்தி ரிச் ஆகணும் மேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். அதே சமயம் இந்த சைக்கிக் டெக்னிக்ஸும் கற்றுக்கலாம். இதற்கான ஒரே வழி, சைக்கிக் டெக்னிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு எங்களோட மணி மேனிஃபெஸ்டேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ரெண்டாவது பரிகாரம் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது டீட்டெயில்டாக நீங்கள் கற்றுண்டு யூ கேன் டெஃபினெட்லி டூ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ கிளிக் த லைக் பட்டன். தேங்க்யூ.